அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியானது எல்எல்பி நுழைவுப் பரீட்சை வழிகாட்டி 2026க்கான பொது அறிவு தொடர்பான காணொளியாக அமைய இருக்கின்றது. எமது காணொளியினை தொடர்வதற்கு முன்னர் எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து எமக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் பார்வையிட இருப்பது இலங்கை சட்டக்கல்லூரி 2020ஆம் ஆண்டுக்கான நுழைவுப் பரீட்சை 2020ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்குரிய 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற நுழைவுப் பரீட்சை தொடர்பான கலந்துரையாடலாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே முதல் 30 வினாக்களும் பல்தேர்வு வினாக்களாகவும் மீது 20 வினாக்கள் குறுவினாக்களாகவும் அமைகின்றன. இதுக்கு முன்னால் நாங்கள் பார்வையிட்ட காணொளிகளில் கலந்துரையாடப்பட்ட பல வினாக்கள் இந்த வினாத்தாளிலே அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இது கொஞ்சம் மிக வேகமாக அல்லது விரைவாக நாங்கள் கலந்துரையாடி முடியக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் வினாபத்திரத்துக்குள் நுழைவோம். இலங்கை சட்டக்கல்லூரி அனுமதித்தல் பரீட்சை 2020 2019 ஜூன் மாதம் இந்த பரீட்சை நடைபெற்றிருந்தது. முதலாவது வினாவாக இலங்கை மத்திய வங்கியின் 2018ஆம் ஆண்டு சமூக பொருளாதார தரவுகளின்படி தற்போதைய இலங்கை சனத்தொகை சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகும் என்பதுதான் வினா. நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்கான குடித்தொகை அடர்த்தி தொடர்பான தகவல் தான் இங்கே வினாவப்பட்டிருக்கின்ற ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. நாங்கள் 2024ஆம் ஆண்டு தற்போதைய நிலைவரத்தில் தான் நாங்கள் இதில் கலந்துரையாட இருக்கின்றோம். குடித்தொகை அடர்த்தி 2024ஆம் ஆண்டு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 352 நபர்களாக காணப்படுகின்றார்கள். குடித்தொகை அடர்த்தி அதிகமான நகரமாக கொழும்பு நகரம் காணப்படுகின்றது. குடித்தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 352 நபர்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அதேபோல கொழும்பு நகரம் சனத்தொகை அடர்த்தி அல்லது குடித்தொகை அடர்த்தி அதிகமுள்ள நகரமாக இலங்கையில காணப்படுகின்றது. இந்த சனத்தொகை தொடர்பான மேலதிக விடயங்கள் நான் 2022ஆம் ஆண்டு காணொலியில உங்களோட கலந்துரையாடி இருந்தேன். நீங்க அந்த காணொலியை பார்வையிடுவதன் மூலம் அண்மை காலத்துல இடம்பெற்ற இந்த சனத்தொகை தொடர்பான உலக சனத்தொகை இலங்கையின் சனத்தொகை தொடர்பான சகல விடயங்களும் மிக தெளிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது வினா, இலங்கையில் முதலாக குற்றவாளியை உரிய நாட்டுக்கு ஒப்படைக்கும் சட்டம் எவ்வரிடத்தில் சட்டமாக்கப்பட்டது? இதுல கடந்த காணொலியிலையும் பதறிவு காணொலியிலையும் இந்த இது தொடர்பான வினாவை கலந்துரையாடி இருந்தோம். 1977ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நாடு கடத்தல் சட்டத்தின் ஊடாக இந்த நடைமுறை இலங்கையில பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது 1977ஆம் ஆண்டு 1977ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அந்த சட்டத்தின் பேரே 1977ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க நாடு கடத்தல் சட்டம் என்பதுதான் அதன் தகவல். இதன் நோக்கம் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மீண்டும் ஒரு தடவை கடந்த காணொலி விடயங்கள் தான் சர்வதேச ரீதியில் குற்றவாளிகள் ஒரு நாட்டின் சட்டத்திலிருந்து தப்பித்து மற்றொரு நாட்டில் தஞ்சம் புகுவதை தடுப்பதே இதன் பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. இலங்கை ஒரு நபரை மற்றொரு நாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டுமானால் அல்லது அந்த நாட்டுடன் ஒப்படைக்க வேண்டுமானால் அந்த நாட்டுடன் இலங்கை நாடு கடத்தல் ஒப்பந்தத்தை செய்திருக்க வேண்டும். நாடு கடத்தல் தொடர்பான நிபந்தனைகள் அது குற்றங்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த காணொலியிலே கலந்துரையாடி இருந்தோம். நீங்கள் மேலது தகவலை அதில் பார்வையிட முடியும். அடுத்தது இலங்கையில 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கைப்படி சமுத்தி பிரிவினர்களின் எண்ணிக்கை தொடர்பான விடயம். அந்த சமுத்தி திட்டம் தற்போது விலக்கப்பட்டிருக்கிறதால அல்லது அது பயன்பாடுல இல்லாதபடியா நாங்கள் அந்த வினாவை தவிர்த்து கொண்டு அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். 4வது வினா, இலங்கையின் நீண்ட ஆயுட்காலம் காணப்படுவதற்கான பிரதான காரணமாக அமைவது பின்வருவற்றுள்ளது என்றதுதான் இந்த 4வது வினா. உயர் எழுத்தறிவு வீதம் அதற்கான காரணமாக அமைகின்றது. உயர் எழுத்தறிவு வீதம் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில தான் மக்கள் சரியான சுகாதாரம்
நோய் தடுப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் போன்ற விடயங்களையும் சுகாதார தகவல் தொடர்பான விழிப்புணர்வுகளையும் வந்து உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறதால இந்த எழுத்தறிவு வந்து நீண்ட ஆயுட்காலத்தில் வந்து பாரிய பாரிய பங்களிப்பினை செலுத்துது அல்லது எழுத்தறிவு அதிகமாக நீண்ட ஆயுட்காலம் வந்து அதிகமாக காணப்படுவதற்கு இந்த உயர் எழுத்தறிவு தான் ஒரு பிரதானமான விடயமாக அமைகின்றது. ரைட். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விழிப்புணர்வு எழுத்தறிவு இருக்கும்போது தான் அந்த சுகாதாரத்தமான விழிப்புணர்வை அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். மற்றது சுகாதார திட்டங்கள் வந்து மக்களை சென்றடைகிறதுக்கும் வந்து இந்த எழுத்தறிவு மிக முக்கியமான உண்டு. அதே போல வந்து சுகாதாரம் தொடர்பான தொடர்பாடலை மேற்கொள்வதற்கும் இந்த உயர்ந்த எழுத்தறிவு வந்து பிரதானமான ஒரு காரணமாக அமைகின்றது. அடுத்தது வந்து கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மீள கட்டியெழுப்பும் அமைச்சின் கீழ் அடங்காத திணைக்களம் குற்றவியல் விசாரணை திணைக்களம். இது வந்து நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மீள கட்டியெழுப்பும் அமைச்சின் கீழ் உள்ளடங்காத விடயம். இலங்கையின் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தை பொறுத்தவரையில நாட்டின் மிகவும் முக்கியமான மற்றும் பழமையான ஒரு புலனாய்வு பிரிவாக இது கருதப்படுகின்றது. இது வந்து 1870ஆம் ஆண்டு பிரித்தானியர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1870ஆம் ஆண்டு பிரித்தானியர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டின் சாதாரண போலீஸ் பிரிவுகளால் கையாள முடியாத மிகச் சிக்கலான பாரதூரமான குற்றங்களை விசாரிப்பதே இதனுடைய நோக்கமாக அமைகின்றது. உதாரணத்துக்கு வந்து பாரிய நிதி மோசடிகள், அரசுக்கு எதிரான குற்றங்கள், தேச துரோகம் உள்ளிட்டவை, பயங்கரவாதம், சைபர் குற்றங்கள், கொலை மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பான விடயங்கள் இந்த குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு கீழே கொண்டு வரப்படுகின்றது. இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு கீழே இயங்குகின்ற ஒரு விசேட பிரிவு தான் வந்து இந்த குற்றவியல் விசாரணை திணைக்களம். இதன் தலைவராக வந்து பிரதி போலீஸ் மா அதிபர் வந்து நியமிக்கப்பட்டு காணப்படுவார். பிரதி போலீஸ் மா அதிபர் தான் இதனுடைய தலைவராக இருப்பார். சர்வதேச போலீஸ் அதாவது இன்டர்போல் ஊடாக இணைந்து அவர்களின் உடன் இணைந்து சர்வதேச ரீதியான குற்றவாளிகளை சர்வதேசத்தில் இருக்கின்ற குற்றவாளிகளை கண்டறிவதற்கான நடவடிக்கையும் வந்து இந்த குற்றவியல் விசாரணை திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுக்கு அண்மையில தெரியும், அப்படி பல பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கையை கொண்டு வரப்பட்டவர்களும் காணப்படுகின்றார்கள். குற்றவியல் விசாரணை திணைக்களம் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களை காணப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களை குற்றவியல் விசாரணை திணைக்களம் வந்து தற்போது வந்து செயல்பட்டு வருகின்றது. அடுத்தது வந்து இலங்கையின் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் இயற்றுகையில் அதில் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை தொடர்பாக அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியது வந்து பிரான்சு ஜனாதிபதி முறை, ஐக்கிய குடியரசின் ஜனாதிபதி முறை, ரஷ்ய ஜனாதிபதி முறை, இந்திய ஜனாதிபதி முறை என்று சொல்லி 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து இலங்கையில வந்து இந்த 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை வந்து பிரான்ஸ் நாட்டின் 5வது குடியரசு அரசியலமைப்பின் விடயங்கள் அல்லது அது தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்டிருந்தது. இது வந்து பிரான்ஸ் வந்து இலங்கைக்கு முன்மாதிரியாக அமைந்தது. அதாவது பிரான்ஸை பொறுத்தவரையில பிரான்சின் பின்பற்றப்பட்ட முறைகளை பின்பற்றி இலங்கையில அரை ஜனாதிபதி முறையை அறிமுகப்படுத்துறதுல மிக பங்காற்றி இருந்தது இந்த பிரான்சின் ஜனாதிபதி முறை. ஜனாதிபதி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதேவேளை நாட்டின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருப்பார். ஒரு பிரதமரும் அமைச்சரவையின் நாடாளுமன்ற பொறுப்பு புறவ நிலையில் இருப்பார்கள் போன்ற விடயமும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தை கலைத்தல், அமைச்சரவை நியமனம் போன்ற நிறைவேற்ற அதிகாரங்களும் அதே போல வந்து அரசியல் உறுதித்தன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த ஜனாதிபதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் இலங்கையில அடிக்கடி ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த முறை வந்து கொண்டு வரப்பட்டது. 1970ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்சில் அடிக்கடி அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு வந்ததோட அதனை தடுக்கிற முகமாகத்தான் 1958இல் சார்லஸ்
டி கோல் என்பவர் என்ற தலைமையில் பலமான ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த இலங்கையில் உருவாக்கப்பட்ட 1972 ஆண்டு அரசியலமைப்புக்கு அதிகமாக தாக்கல் செலுத்திய ஜனாதிபதி முறை பிரான்சின் ஜனாதிபதி முறை. இது வந்து 1958 ஆண்டு சார்லஸ் டி கோல் தலைமையில் பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட ஐந்தாவது குடியரசு யாப்பினை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அதேபோல வந்து பிரான்ஸை பொறுத்தமல்ல ஆரம்பத்தில் வந்து இந்த முறை 1958 ஆண்டு காலப்பகுதியில் கொண்டு வந்த போது 7 ஆண்டுகள் ஜனாதிபதி பதவிக்காலம் காணப்பட்டது. ஆனால் இது தற்போது வந்து 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையில வந்து இது 6 ஆண்டுகளாக காணப்படுகின்றது. அதே போல வந்து தேர்தல் முறையை பொறுத்தவரையிலே பிரான்ஸ்ல 2ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கை கட்டாயம் 50% மேல பெற்றிருப்பது அவசியமானது. ஆனால் இலங்கையில வந்து அப்படி அல்ல. முன்னுரிமை அடிப்படையில் அந்த வாக்குமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போதைய ஜனாதிபதி வந்து தெரிவு செய்யப்பட்டு பதவியில அமர்ந்திருக்கின்றார். இது வந்து அமெரிக்கா அதேபோல அமெரிக்காவின் ஜனாதிபதி அமெரிக்கா என்று காணப்பட்ட சில ஜனாதிபதி முறைகள் பிரித்தானியாவின் பாராளுமன்ற நடைமுறைகள் எல்லாத்தையும் இணைத்து ஒரு பிரான்சின் தாக்கத்தோட அதாவது இந்த கட்டமைப்போட உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பாகவே இது காணப்படுகின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில இலங்கையின் முதலாவது பிரதம நீதியரசர் இவர் வந்து ஸ்ரீமத் எட்வர்ட் ஜி ரிட்வே வந்து இலங்கையின் முதலாவது பிரதம நீதியரசர் ஸ்ரீமத் எட்வர்ட் ரிட்வே என்று சொல்லி சொல்றது. இவர் வந்து பிரித்தானியர் ஆட்சி காலத்துல 1801 தொடக்கம் 1806 வரை முதலாவது தலைமை நீதிபதியாக வந்து செயல்பட்டிருந்தார். இது வந்து நீதித்துறை நிர்வாகத்துறை 2 துறைகளையும் வந்து தனித்துறைகளாக வந்து உருவாக்குவதில் மிக பங்களிப்பு செலுத்தியிருந்தவர். இந்த காலப்பகுதியில் வந்து ஆளுநராக ஃப்ரெட்ரிக் நோர்த் வந்து செயற்பட்டிருந்தார். பிரித்தானியாவின் ஆளுநராக ஃப்ரெட்ரிக் நோர்த் வந்து செயற்பட்டிருந்தார். அதே போல வந்து இலங்கையரை பொறுத்த முதலாவது இலங்கையர் வந்து பிரதம நீதியரசராக செயல்பட்டது 1949 தொடக்கம் 1954 ஆண்டு வரை ஆதர் விஜயவர்த்தன என்பவர் இலங்கை என்ற முதலாவது பிரதம நீதியரசர் இலங்கையை சேர்ந்த முதலாவது பிரதம நீதியரசராக ஆதர் விஜயவர்த்தன அவர்கள் 1949 தொடக்கம் 54 ஆண்டு வரை செயல்பட்டிருந்தார். அதே போன்று வந்து உயர் நீதிமன்றத்துக்கு உரித்தாகாத அதிகாரம் இல்லை. உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில மரண விசாரணை நடத்தல், அழைப்பாணையை விடுத்தல், ஆணை விடுத்தல், நபர்களை நல்ல நடவடிக்கைகள் ஈடுபடுமாறு உறுதிப்படுவதால் ஆணையிடுதல் போன்ற வினாக்கள் வந்து இதில் தரப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து ரிட் ஆணை விடுத்தல் வந்து அல்லது பேராணை விடுத்தல் என்று சொல்லப்படுகின்றது. ரிட் ஆணை அல்லது பேராணை என்பது வந்து தனிமனித உரிமைகளை பாதுகாக்கவும் அரசு அதிகாரிகளின் அத்துமுறைகளை கட்டுப்படுத்தவும் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு விசேட அதிகாரம் தான் இந்த ரிட் ஆணை என்று சொல்லப்படுகின்றது. இது வந்து ஒரு அரசு அதிகாரியோ அல்லது திணைக்களமோ அல்லது அதன் கீழ் நீதிமன்றமோ சட்டத்துக்கு புறம்பாக செயற்படும் போது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது பாதிக்கப்பட்ட நீதி வழங்குவதற்காக உயர் நீதிமன்றம் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற ஒரு கட்டளை ஆகும் என்று சொல்லப்படுகிறது ரிட் ஆணையை பொறுத்தவரையில. அதே மாதிரி இலங்கை சட்டத்துல வந்து 5 ரிட் ஆணைகள் அல்லது பேராணைகள் வந்து காணப்படுகின்றன. கோபியஸ் கோப்பஸ் ஆட்கொணர்வு பேராணை, அதேபோல வந்து மெண்டோமஸ் கட்டளை பேராணை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
புரோகிபிசன் தடையுத்தரவு பேராணை. அடுத்தது சேர்டியா சேர்டியோர் யோராரி நெறிப்படுத்தும் பிரேரணை. சேர்டியோ சேர்டியோராரி நெறிப்படுத்தும் பேராணை. அடுத்தது குவா வராண்டோ வராண்டோ இது தகுவினா பேராணை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறான பேராணைகள் வந்து இலங்கையின் சட்டத்தில் வந்து காணப்படுகின்றது. பேராணையை வழங்க முதன்மை அதிகாரம் கொண்ட நீதிமன்றமாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் காணப்படுகின்றது. உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது விசேடமான ஆணை வழங்குகின்ற செயற்பாட்டில் வந்து காணப்படுகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்றது என்று சொல்லி சொல்ல முடியும். கேட்கப்பட்ட கேள்வியை பொறுத்தவரை உயர் நீதிமன்றத்து குறித்தாகாத அதிகாரிகளை வந்து மரண விசாரணை நடத்துதல் உயர் நீதிமன்றத்துக்கு அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உட்பட்டதல்ல. மற்றது ஏனைய விடயங்கள் வந்து உயர் நீதிமன்றம் அல்லது மேல் நீதிமன்றத்தினால மேற்கொள்ள முடியும். அழைப்பாணை விடுத்தல், ரிட்டாணை விடுத்தல், நபர்களை நல்ல நடவடிக்கையில் ஈடுபடுமாறு உறுதிப்படுத்துவதால் ஆணையிடல். அடுத்தது 9வது வினா வந்து இலங்கை கல்வி பொதுத்தராதர இலங்கை பாடசாலைகளில் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சை பின் பாடசாலை மாணவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட 13 வருட தராதர கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் உள்ளடங்கியுள்ள பாடங்களின் எண்ணிக்கை என்று சொல்லித்தான் இந்த வினா வந்து வினாவப்பட்டிருக்கின்றது. இந்த 13 வருட கல்வி திட்டத்தை பொறுத்தவரையில இங்க வந்து பிரதான பாடங்கள், அடுத்தது வந்து தொழில்துறை சார்ந்த பாடங்கள் என்று சொல்லி 2 பிரிவுகள் பாடத்துறைகளாக காணப்பட்டன. இதில் மொத்தமாக இந்த தொழில்துறை சார்ந்த பாடங்களாக வந்து 26 பாடங்கள் வந்து காணப்படுகின்றது. இது 11 வருட கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லியும் இது சொல்லப்படுகின்றது. 26 பாடங்கள் வந்து காணப்படுகின்றது. 13 வருட உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் 26 தொழில்துறை சார்ந்த பாடங்களை உள்ளடக்கினதாக அல்லது அறிமுகப்படுத்தி கொண்டுள்ளது. இது வந்து NVQ லெவலுக்கு இணையான அல்லது NVQ லெவலுக்கு மாற்றீடான ஒரு கற்கனவியாகவே காணப்பட்டது. இதுல வந்து 26 பாடங்களை பொறுத்தவரையில நாங்கள் அதை கலந்துரையாட முடியாது. இது வந்து பொது கல்வி அதே போல தொழிற்கல்வி என்ற அடிப்படையில தொழிற்கல்விக்குள்ள இல்லை தொழில்துறை பாடத்துக்குள்ள 26 பாடங்கள் உள்ளது என்று சொல்லியும் பொது கல்விக்குள்ள வந்து 9 பாடத்துறைகள் காணப்படுகின்றது. இது வந்து 13ஆம் வருட கல்வி திட்டத்தை பூர்த்தி செய்கின்ற போது NVQ லெவல் 4 பூர்த்தி செய்ததாக கருதப்பட்டு அவர்களுக்கு NVQ லெவல் சான்றிதழ் 4 வழங்கப்படும். இது உயர்தரத்துக்கு ஈடாக அல்ல உயர்தரத்துக்கு சமமான ஒரு சான்றிதழாக அல்ல கற்கனவியாக வந்து இது அமைய இருக்கின்றது. பொதுவாக NVQ லெவலை பொறுத்தவரையில 7 நிலைகள் காணப்படுகின்றன. லெவல் 1 NVQ லெவல் 1 தேசிய சான்றிதழ் நிலை. அதே மாதிரி லெவல் 2 NVQ லெவல் 2 தேசிய சான்றிதழ் நிலை. NVQ லெவல் 1 பொறுத்தவரையில் ஒரு தொழிலின் அடிப்படை பணிகளை செய்யும் திறன் வந்து NVQ லெவல் 1 ஊடாக கிடைக்கின்றது. அடுத்த NVQ லெவல் 2 ஊடாக வந்து மேற்பார்வையின் ஒரு குறிப்பிட்ட வேலையை சுயாதீனமாக செய்கின்ற திறன் வந்து NVQ லெவல் 2 சான்றிதழ் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. NVQ லெவல் 3 தேசிய சான்றிதழ் ஊடாக ஒரு பணியை செம்மையாக செய்து சிறிய அளவிலான தீர்மானங்களை எடுக்கின்ற திறன் தேர்ச்சி பெற்ற தொழிலாளியாக NVQ லெவல் 3 வந்து அமைகின்றது. அதே போல NVQ லெவல் 4 வந்து இது வந்து சிக்கலான வேலைகளை செய்யும் திறன் பல வேலை வாய்ப்புகளுக்கு அடிப்படை தகுதியாக கருதப்படுகின்றது. NVQ லெவல் 4 வந்து இலங்கையில ALக்கு சமானமானதாகவும் அதேபோல NVQ லெவல் 3 வந்து OLக்கு சமமானதாகவும் அமைகின்றது. அதே போன்று NVQ லெவல் 5 வந்து தேசிய டிப்ளோமாவாகவும் NVQ லெவல் 6 வந்து உயர் தேசிய டிப்ளோமாவாகவும் NVQ லெவல் 7 வந்து பட்டமாக கருதப்படுகின்றது. இந்த NVQ லெவல் 6 வந்து இது HND கற்கை தொடர்பான உயர் டிப்ளோமா கற்கையோட தொடர்புடையதாக அது அமைகின்றது. இவ்வளவு NVQ லெவல் தொடர்பாக இலங்கையில காணப்படுகின்ற விடயங்களாக சொல்லப்படுகின்றன. அடுத்த வினாவை பொறுத்தவரை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்துக்கு ஏற்ப
2018ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்கள் இலங்கையில பரவலாக கணனி பாவனை சதவீதம் என்று சொல்லி இந்த வினா வந்து வினாவப்பட்டுள்ளது. இலங்கையில வந்து கணனி அறிவு வீதத்தை பொறுத்தவரையில் 2024ஆம் ஆண்டு 35.9% வீதமாகவும் 2023ஆம் ஆண்டு 39.5% வீதமாகவும் அமைந்திருக்கின்றது. அதேபோல தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைவாக இலங்கையின் டிஜிட்டல் எழுத்தறிவு வீதம் வந்து 63.8 வீதமாகவும் வீட்டு கணனி உரிமையாளர்கள் வந்து 20.5 வீதமாகவும் நகர்ப்புறங்களில் கணனி அறிவு வந்து 47.3 வீதமாகவும் கிராமப்புறங்களில் கணனி அறிவு வந்து 34.5 வீதமாகவும் தோட்டப்புறங்களில் கணனி அறிவு வந்து 14.9 வீதமாகவும் மாகாண அடிப்படையில் மேல் மாகாணத்தில் உயர்வான கணனி அறிவு வீதம் காணப்படுகின்றது 46 வீதம். வடமத்திய மாகாணத்தில் மிக குறைவான கணனி அறிவு வீதம் காணப்படுகின்றது 25.5 வீதமாகவும் அது அமைகின்றது. கணனி அறிவை பொறுத்தவரையில பால் அடிப்படையில் ஆண்கள் வந்து 37.3 வீதமான ஆண்கள் கணனி அறிவினையும் பெண்கள் வந்து 34.6 வீதமான பெண்கள் வந்து கணனி அறிவினையும் கொண்டுள்ளார்கள். அதேவேளை 15 தொடக்கம் 19 வரை வயதுக்கு உட்பட்டவர்களில் 75 வீதமானவர்கள் கணனி அறிவை கொண்டவர்களாக இலங்கை தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களத்தின் அண்மை கால தரவுகளுக்கு அமைவாக இது உங்களுடன் பகிரப்பட்டிருக்கின்றது. அடுத்த வினாவை இலங்கையில் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவது தொடர்பாக முன்னின்று உழைத்த சிரேஷ்ட இலங்கை தமிழ் தலைவர் யார்? பொன்னம்பலம் அருணாசலம் அவர்கள் தேசிய உணர்வை உருவாக்கிய ஒரு முன்னோடியாக வந்து சொல்லப்படுகின்றார். சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் இலங்கையர் என்ற தேசிய அடையாளத்தை உருவாக்குவதில் பொன்னம்பலம் அருணாசலம் அவர்கள் மிக பங்காற்றியிருந்தார். இவர் வந்து 1919ஆம் ஆண்டு இலங்கை தேசிய சங்கம் இலங்கையின் பல இனத்தவர்களையும் ஒரு குடைகளை கொண்டு வர்றதுக்காக பிரித்தானியிலிருந்து அரசு உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த தேசிய சங்கம் உருவாக்கப்பட்டிருந்தது. தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவராக வந்து பொன்னம்பலம் அருணாசலம் அவர்கள் செயற்பட்டிருந்தார். அதேவேளை இவர் வந்து இலங்கையில் பல்கலைக்கழக கல்வி நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்ததோடு 1906ஆம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழக சங்கம் என்ற அமைப்பை வந்து உருவாக்கினதில் பிரதான பங்கு வகிக்கின்றார். அடுத்த வினாவை பொறுத்தவரையில கீழே தரப்பட்ட தெரிவுகளில் பொருத்தமற்ற தெரிவு யாது என்பதுதான் இதில் வினாவப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ஸ்ரீமத் டிபிஜே இலக்க அரசியல், அதாவது பீட்டர் பிள்ளை வணக்கத்துரிய பிதா வந்து கல்வி, அடுத்தது ஜெஃப்ரி பாவா அவர்கள் கட்டட நிர்மாண கலை, இடபிள்யூ பிரேரா அவர்கள் வரலாறுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இதுல வந்து டபிள்யூ பிரேரா என்பவர் வந்து பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இலங்கையின் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு தீரமிக்க தலைவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இவரை வந்து நாங்கள் கோட்டையின் சிங்கம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இவர் வந்து கோட்டையின் சிங்கம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அதே போல வந்து 1915ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரத்தின் போது பிரித்தானிய அரசு இலங்கையர்களை கொடுமைப்படுத்திய சந்தர்ப்பத்தில் பல தலைவர்களை சிறையில் அடைத்திருந்தது. அப்போது நிலவிய இராணுவ சட்டத்தின் கொடுமைகளை விளக்கி பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு ஒரு மனுவை கொண்டு செல்வதில் இவர் பெரும் பங்காற்றி இருந்தார். அதே போல வந்து இலங்கை வரலாற்றில் வந்து இடபிள்யூ பிரேரா அவர்கள் மிக முக்கியமான பங்களிப்பு. பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றிய போது எமது கடைசி மன்னனின் சிங்கக்கொடி இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தது. அதனை மீட்பதற்கான நடவடிக்கையிலையும் வந்து இவர் காத்திரமான பங்களிப்பினை வழங்கியிருந்தார் என்று சொல்ல முடியும். அதேபோல வந்து இவர் ஒரு சிறந்த சட்டத்தரணியாகவும் தேசிய சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றி இருக்கின்றார். அரசியலமைப்பு திருத்தங்களுக்காக போராடினவர். 1931ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்தை எதிர்த்தவர்களில் இவரும் ஒரு
நபராக கருதப்படுகின்றார். வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து வரலாறு தொடர்பான விடயத்தோட நேரடியாக தொடர்படையில மற்ற மூவரையும் பார்த்தீர்கள்னு சொன்னால் அவர்கள் வந்து ஜேதிலக்கு அரசியல் தொடர்பான விடயத்தோட பீட்டர் பிள்ளை கல்வி தொடர்பானதும் ஜெஃப்ரி பாபா வந்து கட்டிடக்கலை நிபுணர். உங்களுக்கு தெரியும் ஜெஃப்ரி பாபான்றது வந்து இலங்கை நாடாளுமன்றத்தை வடிவமைத்தார் அல்லது கட்டினவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இலங்கையில மிக நீளமான புகையிரத மேம்பாலம். இது வந்து ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது நானோயா பதுளைக்கு இடையில் அமைந்திருக்கின்ற பாலமாக இந்த இலங்கையின் மிக நீளமான புகையிரத மேம்பாலம் வந்து அமைகின்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்துக்கு நானோ இந்த பாலம் வந்து 9 வளைவு பாலமாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இது உலக புகழ்பெற்ற ஒரு பொறியியல் அதிசயமாகவும் கருதப்படுகின்றது. அடுத்தது இலங்கையின் நிர்வாக மாவட்டங்களின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும் இலங்கையின் நிர்வாக மாவட்டங்கள் வந்து 25. இலங்கை நிர்வாக மாவட்டங்கள் 25. இதுல வந்து இறுதியாக இணைந்து கொண்ட இல்லை 25வது மாவட்டமாக இணைந்து கொண்டது யாழ்ப்பாணத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டம் 1984ஆம் ஆண்டு இலங்கையின் 25வது நிர்வாக மாவட்டமாக இணைத்துக் கொள்ளப்பட்டது. இலங்கையில வந்து புகையிலை பயிரிட தடை செய்யப்பட்ட வருடம் வந்து 2020ஆம் ஆண்டளவில் இலங்கையில புகையிலை பயிரிட தடை செய்யப்பட்டிருந்தது. அடுத்தது கோளமயமாக்க சமாதான சுட்டிக்கேற்ப 2018ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த சமாதான நாடாக கருதப்படுவது மிகச்சிறந்த சமாதான நாடாக வந்து அமைதி சுட்டனுக்கு அமைவாக தொடர்ந்து பல வருடங்களாக ஐஸ்லாந்து வந்து முதலாவது இடத்தை வந்து தக்க வைத்திருக்கின்றது. 2008ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உலகின் மிகவும் அமைதியான நாடாக தொடர்ந்தும் ஐஸ்லாந்து வந்து முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. அதேபோல வந்து அடுத்த வினாவை பொறுத்தவரையில ஜப்பானிய பாராளுமன்றத்தை குறிக்கும் சொல் எதென்று கேட்டிருக்கு. இது வந்து ஜப்பானிய பாராளுமன்றத்தை குறிக்கும் சொல் வந்து டயட். முதலாவது விடை வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஜப்பானிய நாடாளுமன்றத்தை போன்று இது வந்து ஜப்பானிய தேசிய டயட் என்று சொல்லப்படுகிறது. 2 சபைகளை கொண்டது. ஒன்று பிரதிநிதிகள் சபை, கவுன்சிலர் சபையை கொண்டிருந்தது. ஜப்பானை பிரதமரை வந்து தேர்ந்தெடுப்பது சட்டங்களை இயற்றுவதும் வந்து இந்த டயட் அது பிரித்தானிய ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்துக்கு தான் அது அதிகாரமுடையதா என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல ஏனைய நாடுகளில் உள்ள நாடாளுமன்றங்களை பொறுத்தவரையில பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றது. அமெரிக்காவில நாடாளுமன்றம் காங்கிரஸ் என்ற பெயரை கொண்டும், ரஷ்யாவில வந்து பாராளுமன்றம் வந்து டூமா என்ற பெயர்லையும், இஸ்ரேல் வந்து கெனஸ்ட் என்ற பெயர்லையும் வந்து தனது பாராளுமன்றத்திலே, ஜெர்மனிய நாடாளுமன்றத்தை பொறுத்தமல்ல பண்டெஸ் டாக் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. பண்டெஸ் டாக். அது மாதிரி நோர்வே நாட்டின் நாடாளுமன்றம் வந்து ஸ்டோர்டிங்னு சொல்லப்படுகின்றது. நோர்வே நாடாளுமன்றம் வந்து ஸ்டோர்டிங். டென்மார்க் வந்து போல் கெட்டிங். ஈரான், மாலத்தீவு போன்ற நாடுகளில் மஜ்லிஸ் என்ற பெயரில் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் வந்து சோரோன்ற பெயரில் வந்து அழைக்கப்படுகின்றது. நேபாளத்தில் பாராளுமன்றம் வந்து ராஷ்டிரிய பஞ்சாயத்துன்னு சொல்லி நேபாளம் நாட்டில் வந்து பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. அதே போல பூட்டானை பொறுத்தவரையில இங்க வந்து பூட்டான் நாட்டில் சோங்டு என்ற பேர்ல வந்து
நாடாளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. ஐஸ்லாந்தை பொறுத்தவரையில அல்திங்கி அல்திங்கி என்ற பெயரில் உலகின் பழமையான நாடாளுமன்றமாகவும் இது அமைக்கப்படுகின்றது. பிரித்தானியா பொறுத்தவரையில் இதுதான் நாடாளுமன்றத்தின் தாய் என அழைக்கப்படுகின்றது. இது வந்து பிரபுக்கள் சபை, பொது சபை என்று சொல்லி இரண்டு சபைகளை கொண்டு காணப்படுகின்றது. இது வெஸ்ட் மினிஸ்டர் என்ற பெயரில் இந்த பாராளுமன்றங்கள் வந்து பிரித்தானியாவில் அமைந்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் சன்சாட் என்ற பெயரில் வந்து இந்திய பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. இதில் வந்து லோக்சபா, ராஜ்யசபா என்று சொல்லி இரண்டு அவைகள் வந்து காணப்படுகின்றது. இலங்கையில வந்து பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பாராளுமன்றம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. இது வந்து 1972க்கு முன்னர் பிரதிநிதிகள் சபை என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருந்தது இலங்கையின் பாராளுமன்றம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 18வது வினா, சக்கரவர்த்திகளின் மயானம் என அழைக்கப்படுகின்ற ஆசிய நாடு வந்து ஆப்கானிஸ்தான். சக்கரவர்த்திகளின் மயானம் என அழைக்கப்படுகின்ற நாடு வந்து ஆப்கானிஸ்தான். பல பேரரசுகள், பிரித்தானியா, சோவியத் யூனியன், அமெரிக்கா போன்ற பல பேரரசுகள் இங்கு படையெடுத்து வெற்றி பெற முடியாமல் திரும்பியதால இது வந்து சக்கரவர்த்திகளின் மயானம் என அழைக்கப்படுகின்ற ஒரு நாடாக வந்து காணப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய நாடுகளின் சிறப்பு பேர், உலக அளவில் காணப்படுகின்ற ஏனைய நாடுகளின் சிறப்பு பேர்கள். ஜப்பானை பொறுத்தவரையில் சூரியன் உதிக்கும் நாடு என்று சொல்லப்படுகின்றது. ஆசியாவின் கிழக்கே சூரியன் உதிக்கும் நாடாக இந்த ஜப்பான் காணப்படுவதால் சூரியன் உதிக்கும் நாடு என அழைக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் பேரரசுகளின் சுடுகாடு அல்லது மயானம் என அழைக்கப்படுகின்றது. தாய்லாந்து வெள்ளை யானைகளின் நாடு, தாய்லாந்து என அழைக்கப்படுகின்றது. பூட்டான் இடிமுழக்க நாடு என பெயரில் அழைக்கப்படுகின்றது. பின்லாந்து 1000 ஏரிகளின் நாடு, பின்லாந்து என அழைக்கப்படுகின்றது. 1000 ஏரிகளின் நாடு பின்லாந்து என அழைக்கப்படுகின்றது. அதே போல வந்து எகிப்து நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுகின்றது. எகிப்து நைல் நதியின் நன்கொடை எகிப்து என அழைக்கப்படுகின்றது. காற்றாலைகளின் நாடு நெதர்லாந்து, காற்றாலையின் நாடு நெதர்லாந்து. ஆஸ்திரேலியா வந்து கீழ் நோக்கிய நாடு என அழைக்கப்படுகின்றது. கியூபா பொறுத்தவரையில உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபான அழைக்கப்படுகின்றது. இது வந்து நாடுகளில் காணப்படுகின்ற சிறப்பு பேர்கள். அதே போன்று வந்து பாரிஸ் அல்லது பிரான்ஸ் வந்து உயர் கலாச்சாரத்தின் நகரம் அப்படின்னு சொல்லி அல்லது ஒளியின் நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆப்பிரிக்கா பொறுத்தவரையில் அது இருண்ட கண்டம் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. நியூயோர்க் வந்து பெரிய ஆப்பிள் அல்லது தூங்கா நகரம் என்ற பெயரில் இந்த நியூயோர்க் நகரம் வந்து ஐக்கிய அமெரிக்கா வந்து அழைக்கப்படுவதாக இருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோளமயமாக்கல்னால் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய அனர்த்தமானது, கோளமயமாக்கலினால் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய அனர்த்தமானது. இங்கு கோளமயமாக்கல் என்பது பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் பற்றியதானதாக அமைகின்றது. உலகமயமாக்கலின் மிகப்பெரிய அனர்த்தம் வந்து சிறு கலாச்சாரங்கள் அழிந்து போதல் வந்து மிகப்பெரிய அனர்த்தமாக வந்து காணப்படுகின்றது. அடுத்து 20வது வினா பொறுத்தவரையில பின்வருவனவற்றுள் மென்திறங்கள் அல்லாதது எது என்பதுதான் அந்த வினா. பின்வருவனவற்றில் மென்திறங்கள் அல்லாதது. மென்திறங்களை பொறுத்தவரையில தற்போதைய காலங்கள்ல ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரையில மிக இலவாக அணுகக்கூடிய வகையில உத்தியோகத்தர்கள் இருக்க வேண்டும் என்றது அங்கே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு பணியிடத்துல அல்லது சமூகத்துல மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதற்கு, திறம்பட வேலை செய்வதற்கு தேவையான தனி மனித பண்பு அப்படின்னு சொல்லி இந்த மென்திறன்கள் சொல்லப்படுகின்றது. அதுல வந்து தொடர்பாடல் திறன், தலைமைத்துவம், தொழில் தர்மம் அல்லது நேர்மை, அதே போல டீம் ஒர்க், குழுப்பணி, குழுவாக இணைந்து வேலை செய்தல், அடுத்தது பிரச்சனைகளை தீர்த்தல். இது வந்து மென்திறங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்ப இதுல வந்து மென்திறங்கள்
இந்த பண்பு அல்லாதது வந்து தொடர்பாடல் திறன் மென்திறன்களாக கருதப்படுகின்றது. தர்க்க ரீதியான சிந்தனை மென்திறன்களாக கருதப்படுகின்றது. அதே போல வந்து தொழில் திறமம் அல்லது நேர்மையும் கருதப்படுகிறது. தரவு பகுப்பாய் வந்து மென்திறன்கள் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த கருத்தை மட்டும் வெளிப்படுத்துகின்ற பின்வரும் கூற்றுகளில் எது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, கருத்தை மட்டும் வெளிப்படுத்துகின்ற உண்மையில வந்து இந்த கருத்தை வெளிப்படுத்தும் கூற்றுன்றது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லது நிரூபிக்கப்பட்ட உண்மையை சொல்வதை விட ஒரு குறிப்பிட்ட சிந்தனை அல்லது பார்வையை முன்வைக்கும் வாக்கியத்தை முன்வைக்கும் ஒரு வாக்கியத்தை வெளிப்படுத்துறதாக அல்லது நிரூபிப்பதாக வந்து அமைகின்றது. இந்த நடுத்தர யுகம் வரையான காலகட்டத்தில் அதிக அளவில் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டவர்கள் சீனர்கள் ஆவார். கருத்தை மட்டும் வெளிப்படுத்தும் கூற்று. நடுத்தர யுகம் வரையான காலகட்டத்தில் அதிக அளவு புதிய கண்டுபிடிப்புகளை விட சீனர்கள் ஆகும். இது ஒரு வரலாற்று விடயமாக அல்லது வரலாற்றில் நடந்த விடயமாக இருந்தாலும் சீனர்கள் அதிகமான விடயங்களை கண்டறிந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான விஞ்ஞான ஆய்வுகள் ஆரம்பமானது தொழிற்புரட்சியின் பின்னர் ஆனதாகும். இதுவும் வந்து ஒரு உண்மையான கூட்டு தான். தொழிற்புரட்சியின் பின்னர் தான் அதிகமான வரலாற்று விஞ்ஞான ஆய்வுகள் வந்து ஆரம்பமானது சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து அதிகமாக அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சட்டத்தின் ஆதிக்கத்தை கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெம் பாடங்களினூடாக பல நாடுகள் அதி உன்னத நிலை அடைந்துள்ளன அப்படி என்பதும் ஒரு உண்மையான கூற்று. ஸ்டெம் வந்து கொண்டு வரப்பட்ட பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் பல நாடுகள் வந்து இந்த அபிவிருத்தி அடைந்தது கடுமையான அபிவிருத்தியை வந்து அடைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்டெம் என்ற எண்ணக்கரு வந்து ஸ்டெம் என்ற பதம் வந்து தேசிய அறிவியல் அறக்கட்டளைகளால் அமெரிக்காவில் 2001ஆம் ஆண்டுல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகின்றது. தேசிய அறிவியல் அறக்கட்டளையினால அமெரிக்காவில் 2001ஆம் ஆண்டு இந்த ஸ்டெம் என்ற சொற்பதம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து உலகளாவிய ரீதியில் தொழில்நுட்ப போட்டிகள் அதிகரித்த போது மாணவர்கள் வெறும் தியரிகளை படிக்காமல் அல்லது நோட்ஸை வந்து படிக்காமல் செய்முறை ரீதியான அறிவை பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்றது. ஸ்டெம் கல்வியின் 4 தூண்கள் உங்களுக்கு தெரியும். சார்ந்த விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் போன்ற 4 தூண்களும் வந்து காணப்படுகின்றன. வழியில வந்து கருத்தை மட்டும் வெளிப்படுத்தும் கூற்று கருத்தை மட்டும் வெளிப்படுத்துகின்ற கூற்றாக அமைவது இடையில வந்து நாங்கள் ஒரு இந்த ஸ்டெம்மூடாக வந்து சர்வதேச ரீதியில வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து ஸ்டெம் கல்வி முறைக்கு வந்து முன்னுரிமை அளித்ததால வந்து அது குறுகிய காலத்துல பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. எதிர்காலத்துல இந்த உலக சந்தையில வந்து ஸ்டெம் பாடத்துறை சார்ந்த விடயங்களுக்கு தான் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றதும் வந்து சொல்லப்படுகின்றது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐக்கிய அமெரிக்காவில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இது 1990களில் இப்பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டாலும் 2000ஆம் ஆண்டுகள்ல தொடக்கத்தில்தான் இது ஒரு தேசிய அளவிலான கல்வி இலக்காக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆசியா பொறுத்தவரையில இன்றைக்கு இந்தியாவும் சீனாவும் வந்து ஸ்டெம் தொடர்பான பட்டதாரிகளை உருவாக்கும் முதன்மை நாடுகளாக வந்து அவை காணப்படுகின்றன. அதே போல ஆசியாவிலேயும் வந்து அந்த உலகளவில் இந்திய சீன தாக்கம் செலுத்துவதை போன்று ஆசியாவிலேயும் வந்து இந்த இந்தியாவும் சீனாவும் வந்து தாக்கத்தை
செலுத்துவதாக அமைகின்றது. 22வது வினா ஐக்கிய நாடுகள் ஒழுங்கமைப்பின் பாதுகாப்பு குழுவில் அங்கத்துவம் வகிக்க நாடு. இது ஏற்கனவே 2 தடவைகள் கலந்துரையாடப்பட்ட வினாதான். வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு குழுவின் வீட்டு அதிகாரம் உள்ள 5 நாடுகள் காணப்படுகின்றன. அதில் ஜேர்மன் வந்து வீட்டு அதிகாரம் இல்லை. மற்ற 3க்கும் வீட்டு அதிகாரங்கள் காணப்படுகின்றது. இதை விட வந்து சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் வந்து வீட்டு அதிகார நாடுகளோட இணைந்து கொள்கின்றது. எந்த இடத்திலாவது நியாயமற்ற நிகழ்வுகள் இடம்பெறுமாயின் அவ்விடங்களில் நியாயத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். இது யாரின் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு இடத்திலாவது நியாயமற்ற நிகழ்வுகள் இடம்பெறுமாயின் அவ் இடங்களில் நியாயத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். இது யாருடைய கூற்று அப்படின்றது வினா தந்தது. வினாவுகள் 4 விடைகள் காணப்படுகின்றன. ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, அதி உன்னத பிரான்சிஸ் போப்பாண்டவர், தியோடர் ரூஸ்வெல்ட் என்று சொல்லி 4 பேருடைய பேர்கள் தான் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கூற்றை வந்து முன்வைத்தவர் மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அவர் வந்து இந்த வினாவுக்கான விடையாக மாடல் மார்ட்டின் லூதர் கிங்னு சொல்லி முதலாவது விடை வந்து தெரிவு செய்யப்படுகின்றது. உயர்ந்த கலாச்சாரம் உள்ளதாக இனங்காணப்படும் ஐரோப்பிய நகரம். உயர்ந்த கலாச்சாரம் உள்ளதாக இனங்காணப்பட்ட ஐரோப்பிய நகரம். இந்த முதல்ல உயர் கலாச்சாரம் என்பது வந்து ஒரு சமூகத்தின் மிக உயர்ந்த அறிவு சார்ந்த மற்றும் கலை சார்திறன்களை குறிக்கின்றது. இது வந்து பாரம்பரிய இசை, அரிய ஓவியங்கள் மற்றும் சிற்பக்கலைகள், தரமிக்க இலக்கியங்கள் மற்றும் விதைகள், வரலாற்று சிறப்புமிக்க கட்டடக்கலை போன்ற விடயங்களை உள்ளடக்கினதாக இந்த இந்த கூற்றுகள் தொடர்பான விடயத்தோட அது காணப்படுகின்றது. அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்ஸை பொறுத்தவரையில் ஏனைய உயர் கலாச்சாரம் கொண்ட நகரங்கள் காணப்படுகின்றன. அது பிரான்ஸ் இதுக்குள்ள பொருத்தமானதாக அமைய வாய்ப்பில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் வடிப்பு கொள்கை என்பதால் விளக்கப்படுவது யாது? உயர் கொள்கை உயர் வடிப்பு கொள்கை என்பதாக கருதப்படுவது யாது? அடுத்தது மனித உரிமை மீறல் விசாரணைக்காக உண்மை ஆணைக்குழு 1983ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்த வினாவுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது மனித உரிமை மீறல் விசாரணைக்காக முதலாவது உண்மை ஆணைக்குழு உண்மை ஆணைக்குழு 1983ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வினா வந்து